நீங்க சொன்ன மாதிரி பட்ஜெட்ல நெறைய நெகட்டிவ் விஷயம் இருந்தது. ஸோ அதுல ஒண்ணு பார்த்தீங்கன்னா, எஸ்டிடி சார்ஜஸ் வந்து இன்னுமே இன்கிரீஸ் பண்ணுது. ஸோ ஆமா. இது ட்ரேடர்ஸ்க்கு ஒரு பெரிய நெகட்டிவ் இம்பாக்ட்ட தான் வந்து குடுத்திருக்கு இல்லையா சார்? நார்மல் ட்ரேடர்ஸ்க்கு நல்ல வேள அவங்க எதுவும் பண்ணல. அதான் பயந்துட்டே இருந்தேன் எடுத்து அது எங்க அத இன்கிரீஸ் பண்ணிட போறாங்கன்னு. ஸோ இப்ப நீங்க இன்ட்ராடே ட்ரேடிங் பண்றீங்க, ஸ்விங் ட்ரேடிங் பண்றீங்க, இல்ல இது மாரி லாங் டெர்ம் ம். வாங்கிட்டு 1 ஆர் 2 இயர்ஸ் கழிச்சு விக்கிறீங்கன்னா, உங்களுக்கு எந்த சேஞ்சுமே கிடையாது. எந்த இம்பாக்ட்டும் கிடையாது. எவ்ரிதிங் ரிமைன்ஸ் போன வருஷம் இருந்த மாரியே தான் இருக்கு. இது வந்து ஆப்ஷன்ஸ்ல ரொம்பவே இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்ஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா 0.1%லேருந்து 0.15% இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபியூச்சர்ஸ்ல பார்த்தீங்கன்னா 0.02%லேருந்து 0.05% இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. ம். ஓகே. ஸோ இப்போ இதனால என்ன ஆகும்னா, இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் இதில வந்துட்டு பேசிக்கா அது வந்துட்டு அவங்க என்ன சொல்றாங்க, இந்த வருஷம் தே ஆர் எக்ஸ்பெக்ட் ஸ்பெகுலேட்டிவ் ட்ரேடிங். ஸ்பெகுலேட்டிவ் ட்ரேடிங் ஒண்ணு. அதில வந்து நெறைய பேர் லூஸ் பண்றாங்க. அவங்க ரீசன் சொல்றாங்க. அது மார்க்கெட்ல வந்து லூஸ் தெரிஞ்சு தானே அவங்க வர்றாங்க. அதனால அத வந்து உங்களால கண்ட்ரோலே பண்ண முடியாது. வேர்ல்ட் ஓவர் பீப்பிள் ஆர் ட்ரேடிங். நீங்க அத வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் அவங்க வந்து ஒரு 70,000 crore எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. இந்த எஸ்டிடிலேருந்து இந்த வருஷம் ரெவென்யூ வரும்னு. இது வந்து எந்த அளவுக்கு உண்மை பொய்ன்னு எனக்கு தெரியாது எனக்கு.